மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி பாஜக மாவட்ட தலைவர் சித்தாரங்கன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக மாநில ஓபிசி அணி துணைத் தலைவர்கள் KRM ராதாகிருஷ்ணன் மற்றும் விவேகம் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உறுப்பினர்களாக தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இல்லம்தோறும் ஸ்டாலினின் குரல் ஒலிக்கட்டும் பிரச்சாரம் தொடர்பான 164 நாகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் பூத் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நாகை மாவட்ட திமுக செயலாளர் N. கௌதமன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் KRNS போஸ் ஆகியோர் கலந்து கொண்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குநிலை முகவர்கள் 2 செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் திமுக அரசு மக்களுக்கு செய்த சாதனைகளை கிராமம் வாரியாக கொண்டு செல்ல வேண்டும் என பேசினர். தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் தென்காசி மாவட்டம் மேலகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் முத்தையா தலைமை வகித்து தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறையில் கடைநிலை ஊழியரான கிராம உதவியாளர்களுக்கு 1995ஆம் ஆண்டின் அரசு ஆணைப்படி ஊதியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்திற்கு வர இருக்கும் பிரதமர் மோடி அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஜாதி மத அடிப்படையில் பொதுமக்களை பிளவுபடுத்தும் இடஒதுக்கீடு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அன்பு தேசம் அமைப்பினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருசக்கர வாகன பேரணியை மேற்கொண்டனர். ராமன்புதூர் சந்திப்பிலிருந்து இருசக்கர வாகன பேரணியாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பதாகைகளுடன் சென்று முற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு அவர்கள் பொதுப்பிரிவிலும் இடஒதுக்கீட்டை பெற்று வருவதால் மற்ற மாணவர்கள் கல்வியில் பின்தங்கி விடுவதாகவும் இதனை மாற்ற தமிழக அரசு மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை இருசக்கர வாகன பிரச்சாரத்தில் வலியுறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. குமாரபாளையம் நகர செயலாளர் பாலசுப்ரமணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் நிறுத்திவிட்டதாக தெரிவித்தார். மேலும் ஜெயலலிதா தான் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுபான கடைகளை குறைப்பதாக கூறி முதன்முறையாக 500 மதுபான கடைகளை குறைத்தார். அதேபோன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஆட்சிக்கு வந்தபொழுது 500 மதுபான கடைகளை குறைத்தார். ஆனால் மதுவிலக்கு என்று கூறிய திமுக ஆட்சியில் சந்துக்கு சந்து மதுபான கடைகள் அதிகரித்து மட்டுமே உள்ளன என்று கடுமையாக குற்றம் சாட்டினார். காஞ்சிபுரத்தில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான தாயார் சமேத அஷ்டபூஜ பெருமாள் திருக்கோயில் திருப்பணி கடந்த ஓராண்டாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த மாதம் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து திருக்கோயில் ராஜகோபுரம் மூலவர் விமானம் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளுக்கு மகா கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து அதிகாலை 6ஆம் கால பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகுதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஆதிகேசவ பெருமாள் மற்றும் புஷ்பவல்லி தாயார் கொடிமரம் அருகே எழுந்தருள திருக்குடம் யாகசாலையில் இருந்து புறப்பட்டு கோயில் வளாகத்தின் வலம் வந்து ராஜகோபுரம் மூலவர் விமானம் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்ற கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு தீப ஆராதனை செய்து பக்தர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. மகா கும்பாபிஷேகத்தை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி இறையருள் பெற்றனர்.
இயம்நாடு தௌஹீத் ஜமாத் மதுரை மாவட்டம் சார்பாக சமூக தீமைகளை தடுக்கும் விதமாக ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 29ஆம் தேதி வரை சமூக தீமைகளும் சத்திய மார்க்கத்தின் தீர்வுகளும் என்ற செயல் திட்டத்தை கையில் எடுத்து மதுரை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தெருமுனை பிரச்சாரம், தெருமுனை கூட்டங்கள், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற பிரச்சாரங்கள் நடைபெற்றது. இதன் நிறைவாக மதுரை மாவட்டம் ஓபுலாபடித்துறையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், சர்வாதிகாரத்தின் கோரப்பிடியில் இந்தியா சிக்கி தவிக்கும் இந்நேரத்தில் சண்டிகர் நகர மேயர் தேர்தல் மற்றும் தேர்தல் பத்திரங்கள் குறித்த வழக்குகளில் அடக்குமுறைக்கு விளைந்து கொடுக்காமல் நீதியை நிலைநாட்டிய உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய நடவடிக்கைகளை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வரவேற்கிறோம் என தெரிவித்தனர். மேலும் பல்வேறு கோரிக்கைகளை பொதுக்கூட்டத்தில் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. இதில் மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமை தாங்கினார். மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம், மாநில பொதுச் செயலாளர் உள்ளிட்ட 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.